ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை புத்திசாலி கிளியும் அதன் நண்பர்களும். ஒரு காட்டுல கிளி, பூனை, குரங்கு 3 நண்பர்கள் எப்போதும் ஒற்றுமையா சந்தோஷமா விளையாடிட்டே இருப்பாங்க. இந்த 3 நண்பர்களும் எப்போதும் சண்டையே வராது. அடிக்கடி பேசிட்டு சிரிச்சிட்டு மகிழ்ந்துட்டே இருப்பாங்க. இந்த 3 நண்பர்களும் போதும் போல பேசிட்டு இருக்கும்போது நம்ம பூனை நண்பனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. அத தன் நண்பர்களிடம் அது சொன்னுச்சு. நண்பர்களே, என்னை பாருங்கள். எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நாம் அருகிலுள்ள மிகப்பெரிய நதியில் ஒரு நாள் படகு சவாரி சென்று விடலாம். அந்த நதியில் அழகிய மீன்களும் பக்கத்தில் பெரிய பெரிய மலைகளும் மரங்களும் அழகாக இருக்குமாம் என்று பூனை நண்பன் சொன்னது. உடனே அதனை கேட்ட கிளி நண்பன் சொன்னது, நண்பா, பூனை நண்பா, நீ சொல்லுவதும் சரிதான். ஆனால் நமக்கு நதிக்கு செல்ல மிகப்பெரிய படகு வேண்டும். அப்புறம் நாம் அனைவரும் சாப்பிட சாப்பாடும் எடுத்து செல்ல வேண்டும். உடனே குரங்கு நண்பன் சொன்னது, ஆம் நண்பர்களே, நாம் கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும். பிறகு படகையும் நாம் தயார் செய்ய வேண்டும். பிறகு நாம் சந்தோஷமாக படகு சவாரி செல்லலாமே என்று 3 நண்பர்களும் படகு சவாரிக்கு தயாராக இருந்தன. முதலில் படகை தயாரிக்க ஆத்தங்கரையோரம் 3 நண்பர்களும் கூடியிருந்தனர். அப்போது குரங்கு சொன்னது, நாம் படகை தயாரித்துவிட்டு நாளை உணவு தேடி கொண்டு வருவோம். பிறகு சுற்றுலா செல்ல தயாராகி விடுவோம் என்று குரங்கு சொன்னது. உடனே மறுநாள் அனைவரும் உணவு தேடி செல்ல ஆரம்பித்தனர். கிளி சோள காட்டிற்கு சென்று சில சோளங்களை எடுத்துக்கொண்டது. அழகான சோளங்கள். எனக்கு மிகவும் பிடித்த இந்த சோளங்களை நான் என் நண்பர்களுடன் பகிர்வேன். அதுபோல் குரங்கு நண்பனும் வாழைத்தோப்புக்கு சென்று அங்கு வாழைப்பழத்தை கொத்தாக எடுத்துக்கொண்டது. ஆஹா, என்ன சுவை! நான் இதை என் நண்பர்களுக்கு கொடுப்பேன் என்று வாழைப்பழத்தை தின்றது. ஆனால் பூனை நண்பனுக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் சுயநலம் இருந்தது. தன் உணவை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று யோசித்த பூனை சில மீன்களை மட்டும் பிடித்துக்கொண்டு அதில் 2 மீன்களை நாளை சுற்றுலா செல்ல வைத்துக்கொண்டு மற்ற மீன்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் தின்றுவிட்டு அசதியுடன் ஆத்தங்கரையோரம் படுத்து உறங்கியது பூனை. மறுநாள் நண்பர்கள் அனைவரும் சுற்றுலா செல்ல தயாராக இருந்தனர். 3 நண்பர்களும் பேசிக்கொண்டபடி கிளி சோளங்களையும் குரங்கு வாழைப்பழத்தையும் பூனை 2 மீன்களையும் கொண்டு வந்தார்கள். இவர்கள் மூவரும் நினைத்தபடி படகு சுற்றுலா சந்தோஷமாகவும் ஆரவாரமாகவும் தொடங்கியது. மூவரும் இணைந்து படகில் சென்றபடியே அங்குள்ள அழகிய மலைகளையும் அழகிய மீன்களையும் ரசித்தபடி உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தனர். குரங்கு கொண்டு வந்த வாழைப்பழங்களை சாப்பிட ஆரம்பித்தது. கிளியும் சோளங்களை சாப்பிட்டது. பூனை தான் கொண்டு வந்த 2 மீன்களை மட்டும் நன்றாக தின்று தீர்த்து விட்டது. மிக விரைவில் தனது உணவு தீர்ந்து விட்டதை நினைத்த பூனை ஒன்று யோசித்தது. கிளி நண்பன் நிறைய சோளங்களை வைத்துள்ளான். நான் கேட்டால் இல்லை என்றால் சொல்ல போறான் என்று மனதில் நினைத்த பூனை கிளியிடம் கேட்கத் தொடங்கியது. கிளி நண்பா, நீ நிறைய சோளங்கள் வைத்துள்ளாய். எனக்கு உணவு தீர்ந்து விட்டது. உன் உணவுகளை எனக்கு தருவாயா என்று கேட்டதற்கு கிளி தன் உணவுகளை கொடுக்க தொடங்கியது. கிளி கொடுத்த உணவை தின்றுவிட்டு திரும்ப திரும்ப பூனை கேட்க தொடங்கியது. அதற்கு கிளி நண்பன் சொன்னது, நண்பா, நீ என்னிடம் இருந்த அனைத்து உணவுகளையும் கேட்கிறாய். அப்புறம் எனக்கு உணவு இருக்காது. நீ குரங்கு நண்பனிடம் வாழைப்பழம் வாங்கி சாப்பிடு என்று கிளி சொன்னது. உடனே அதற்கு பூனையும், ஆம், வாழைப்பழமும் நன்றாகத்தானே இருக்கும், அதையும் குரங்கு நண்பனிடம் கேட்டு சாப்பிடுவோம் என்று குரங்கிடமிருந்த வாழைப்பழங்களை கேட்டு சாப்பிட ஆரம்பித்தது. சாப்பிட்டது நிறுத்தவில்லை. உடனே குரங்கும் கிளியும் தரமாட்டோம் என்று அடம்பிடித்தது. அதற்கு பூனை கடும் கோபத்துடன் அவர்களை நோக்கி சீறிப்பாய ஆரம்பித்தது. நான் கேட்காமல் நீங்கள் தரமாட்டீங்களா என்று. கிளி சொன்னது, பூனை நண்பா,
நாங்கள் உணவு தரமாட்டோம் என்று சொல்லவில்லை. நீ எங்களிடம் இருக்கும் அனைத்து உணவுகளையும் கேட்கிறாய். பிறகு நாங்கள் உணவிற்கு எங்கு செல்வோம்? ஆம் கிளி, நீ சொல்வதும் சரிதான். நாம் உணவை இவனுக்கு கொடுத்து விட்டால் நாம் உணவிற்கு எங்கு செல்வோம்? நீ என்ன மிரட்டினாலும் நாங்கள் உணவு தரமாட்டோம். ஓ, உணவு தரமாட்டீர்களா? அப்போ நான் இந்த படகை கவிழ்த்து விடுவேன் பாருங்கள் என்று பூனை மிரட்டியது. அதற்கு கிளி சொன்னது, ஆம் நண்பா, நாங்கள் உணவை தரமாட்டோம். நீ படகை கவிழ்த்துக்கொள். உன் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று கிளி சொன்னது. ஓ அப்படியா என்று பூனை படகை கவிழ்த்து விட்டது. கிளி பறந்து சென்று அருகிலுள்ள மரத்தில் அமர்ந்தது. குரங்கும் மரக்கிளையை பிடித்து தொங்கியது. எதையும் யோசிக்காமல் படகை கவிழ்த்த பூனை தண்ணீரில் மூழ்கத் தொடங்கியது. கிளி சொன்னது, முட்டாள் பூனையே, உனக்கு நீந்த தெரியாதா? ஆம், இவனுக்கு நீந்த தெரியாது, நன்றாக கவிழ்ந்தான் என்று இருவரும் சிரித்தனர். தனக்கு நீச்சல் தெரியாததை மறந்து படகை கவிழ்த்த பூனை தண்ணீரில் தத்தளிக்க தொடங்கியது. தனது தவறையும் முட்டாள்தனத்தையும் உணர்ந்த பூனை வெட்கி தலை குனிந்தது. தலைக்கணமாக இருந்த பூனை கடைசியில் தண்ணீரில் தத்தளிக்கும் நிலை வந்துவிட்டது.